வந்து பெரிய பெரிய பூண்டா இருக்கிறதுனால ஒரு 4ல இருந்து 5 பூண்டு வரைக்கும் எடுத்திருக்கேன். 2 மிளகாய் வத்தல். இஞ்சி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாவே நான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 4-5 துண்டு பெரிய பெரிய துண்டா நான் வந்து இந்த மாதிரி துண்டு ஒரு 5-6 நான் எடுத்திருக்கேன். அப்பதான் நமக்கு நல்ல ஒரு இஞ்சி ஃப்ளேவர் இருக்கும். இஞ்சி ரசத்துல இஞ்சி கொஞ்சம் கூடுதலா இருந்தா தான் நமக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். இதுக்கு அடுத்ததா 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். அதே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா எடுத்திருக்கேன். முழு தனியா தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில போட்டு நல்லா கோர்ஸா நம்ம வந்து அரைச்சிக்க போறோம். எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இது கூட தனியாவையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு தண்ணி எதுவும் விடாம கோர்ஸா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மோட்ல வச்சுட்டு நல்ல ஒரு திருப்பி இருக்கேன். ரொம்ப பெருசா இல்லாம இந்த அளவுக்கு நமக்கு நைஸா இருக்கணும். அதனால 2-3 தடவையா நான் வந்து இதை பார்த்து எல்லாமே நல்ல நைஸா மசிகிற மாதிரி, முக்கியமா தனியா வந்து நமக்கு 2 துண்டா இல்லாம நல்ல நைஸா இருக்கணும். அப்பதான் நமக்கு ரசம் வந்து சாப்பிடும் போது நல்லா இருக்கும்.